எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தார், பிள்ளைக்கனியா என்னை படைத்தார். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே. ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தண்ணீர்ல மிதக்கிற ஒரு படகுக்கு 2 துடுப்பு தேவையா இருக்கு. அதுல ஒரு துடுப்பு சரியா இல்லைன்னா அந்த படகு கரை சேர முடியாது. ஆனா குடும்பம்ன்ற வாழ்க்கை படகுல ஒருவேளை தந்தை அப்படின்ற அந்த ஒரு துடுப்பு இல்லாம போனாலும் அந்த தாய் மனசு வச்சா அந்த குடும்பத்தை நிச்சயமா கரை சேர்க்க முடியும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில நாம பார்த்துட்டு வர எத்தனையோ அம்மாக்கள் நமக்கு நல்லாவே புரிய வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற அன்பான அம்மா நாஞ்சில் நளினி அவர்கள். அம்மாவோட பேருக்கு ஏத்த மாதிரி நளினி அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப நளினமா இருக்கும். இப்போ அதே நளினத்தோட தான் பேசுறாங்க அம்மா. உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அந்த லட்சுமி ஏன் கண்ணை திறக்கலன்னு தெரியல. ஒரு நடிப்பை வச்சுக்கிட்டு தன்னால 6 பிள்ளைகளை காப்பாற்ற முடியும்னு காமிச்சிருக்காங்களே, இவங்க தான் சார் யூனிவர்சிட்டி. யாருகிட்டையும் ஒரு 10 பைசா கூட நம்ம எனக்காக என் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருகிட்டையும் நின்னதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கடவுள் என்னை நிக்க வைக்கல. இன்றைக்கு நாங்க பார்க்கும் பொழுது எங்க அம்மாவை நான் பிரம்மாண்டமா பாக்குறேன். எங்க அம்மா எங்களுக்கு கடவுளின் அவதாரம் தான். அப்படிப்பட்ட தாயை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்றேன். அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடி. நளினி அம்மா, உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கும் இவங்க ரொம்ப பரிச்சயமான முகம், ரொம்ப அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. அதுலயும் குறிப்பா மேடை நாடகங்கள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான முகம் மட்டும் இல்ல, ரொம்ப பிடிச்ச ஒரு முகம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் நாடக மேடைய ஆட்சி புரிந்த ஒரு ஹீரோயின் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்லலாம். அதனால ஒரு மிக சிறந்த கலைஞரா உங்களை எங்க நிறைய பேருக்கு தெரியுமா. ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் வேறு சில பக்கங்களையும் இன்னைக்கு கொஞ்சம் புரட்டி பார்த்து திரும்பி பார்த்தா அது வேற எத்தனையோ பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச போறோம். அம்மா, நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? 13 வயசுல. 13 வயசுலயா? அதாவது அம்மா இறந்த உடனே 10 வயசுல அக்கா கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததும் அவங்க வச்சு பாதுகாக்க முடியாது இல்லையா, அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என் கூட நடிச்சு ஒரு அந்த 12 வயசுல எனக்கு ஒரு நாடகத்துல நடிக்க வச்சாங்க. ஓ, அப்பவே நீங்க நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தீங்களா? 12 வயசுல நாடகத்துல நடிச்சேன். அப்ப நடிக்கும் போதே என் கூட எனக்கு ஜோடியா நடிச்சவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. காதல் திருமணமா? இல்ல 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 காதல் திருமணம் இல்ல, வீட்டுல பார்த்து அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சோ எப்படி இருந்தது திருமண வாழ்க்கை? செத்து செத்து பிழைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான் என்னுடைய கதை. ஒரு நாள் கூட நிம்மதி கிடையாது, ஒரு நாள் கூட வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. அதான் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் உங்கள்கிட்ட. அதாவது எனக்கு நாடக கம்பெனில எனக்கு நாடகத்துக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட கூட அவங்கள பார்த்து சந்தேகப்படுவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரு. அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட வாழ்ந்து 6 குழந்தைகளையும் பெற்றுட்டேன்னு வைங்க. சோ அப்ப அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அப்படி வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு தான் இருந்தது. ஆமா, ஏன்னா இதை தவிர வேற வழி இல்ல, சகிச்சுட்டு தான் வாழணும். சோ அவருடைய இந்த குணங்கள்லாம் முதல்ல அக்காக்கு எல்லாம் எதுவுமே இல்ல, தெரியாது. அந்த மாதிரி பட்டவர் அல்ல. கொஞ்சம் சின்ன வயசு, கொஞ்சம் நல்ல அழகா கொஞ்சம் இருந்தேன் அப்போ, கருப்பா இருந்தாலும். ஆமா தெரியுமே, அதுதான் சொல்றேன். நீங்க அப்ப ரொம்ப பாப்புலர், ரொம்ப பிடிச்ச ஹீரோ. சந்தேகப்படுறது அது ஒரு, அதாவது வேலைக்கு போற மாம்பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வருவாங்க, நைட்டு வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருந்துருவாங்க. இது வேலையே கிடையாதே, வேலையே இதானே
நீங்க சொல்றத பார்த்தா வந்து ஓரளவுக்கு உங்களுடைய வேலை, அதாவது நாடகங்கள், இந்த பக்கம் கணவர் குடும்பம் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி தானே போயிட்டு இருந்தீங்க. எந்த நேரத்துல எந்த நிலைமையில வந்து அவரை பிரிஞ்சு வரணும்னு முடிவெடுத்தீங்க? அதாவது 67ல சென்னைக்கு வந்தோம். டிகேஎஸ் நாடக குழுவுக்கு அண்ணாச்சி சண்முகனாச்சி தெரியுமில்ல, டிகேஎஸ் நாடகம். அங்க வந்து ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அண்ணாச்சி இருந்துட்டு, உனக்கு பாட தெரியுமாம்மா? அண்ணாச்சி கேட்ட கேள்வி. நடிக்க தெரியுமான்னு கேட்கல, பாட தெரியுமா? பாட தெரியும்னு சோகத்தை உடனே பாடியாச்சு. இந்த பட்ட மரமே பழுதடைந்த ஆலயமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடி உடனே ஓகே அப்படின்ட்டாங்க. ராஜராஜ சோழன்ல வீரமாதேவி, வீரமாதேவி நம்ம டிகே சந்திரன் அவருக்கு ஜோடி. முதல்ல எனக்கு டெல்லி தான் ப்ரோக்ராம். முதல்ல எடுத்த உடனே அண்ணாச்சி எல்லாரும் இங்கிருந்து டெல்லி போயாச்சு. டெல்லி போய் ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுல இருந்து தொடர்ந்து அவங்க நாடகம். இப்ப நீங்க பேசுறத கேட்கும் போது வந்து பாக்குறவங்களுக்கு தோணும், ஆஹா இப்படி இல்ல இருக்கணும், ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை என்னமா இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படித்தானே நினைப்பாங்க. வாழ்ந்தேன். அதாவது ஆனா உங்களுடைய உண்மையான வாழ்க்கை எப்படி இருந்தது? நடிப்புல தான் வாழ்ந்தேன். சாதாரணமா இருக்கும்போது நம்ம ஒரு சாதாரண மனுஷிதான். மேடையில போய் நின்னாச்சுன்னா நம்ம தானே ராணி. அதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏதோ இந்த காலகட்டத்துலதான் உங்களுக்கு 6 குழந்தைங்க பிறந்தாங்களா? ஆமா, இப்போ 59ல என் பெரிய புள்ள பிறந்தான். நாடகத்துக்கு போவேன், அமைச்சூர் நாடகம். நாடகத்துக்கு போறப்போ தொட்டில் கட்டி போடுவேன். தொட்டில் கட்டி போட்டு அங்கேயே பின்னாடி தொட்டில் முன்னாடி ஆய்வு பண்ணிட்டு இருப்பேன். அப்படி பெரிய பிள்ளை. 61ல பெரிய பொண்ணு பிறந்தா. பொண்ணு பிறந்த நேரத்துல இவனும் கைப்பிள்ளை, இவளும் கைப்பிள்ளை. இதை தூக்கிட்டு நான் எங்க நாடகம் எப்படி கொண்டு போறது? அப்ப அக்காவுக்கு குழந்தை கிடையாது. அப்போ அக்கா நீ வச்சுக்க, சரி நான் வச்சுக்கிறேன், நீ பாத்துக்கோ, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு பெரியவளா அவட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் 63ல ஒரு பையன் பிறந்தான். அந்த குழந்தைய வச்சு என்னால பார்க்கவே முடியல. ஏன்னா நிறைய நாடகங்கள், அப்பெல்லாம் சம்பளமும் கம்மி தான், சம்பளமும் கம்மி, நிறைய நாடகங்கள். குழந்தைய என்ன பண்ணா நான் எங்க மாமியார்ட்ட கொடுத்தேன். சரி நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், நானே இதா இருக்கு, நான் எல்லாமே நான் கொடுத்துறேன், நான் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். குழந்தைக்கு துணிமணியில இருந்து சாப்பாட்டுக்கு என்ன உண்டோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நிறைய நாடகங்கள் போயிட்டு இருக்க நேரத்துல நான் தூத்துக்குடியில இருந்தேன். என் குழந்தை இறந்துட்டேன், பிள்ளை இறந்துட்டான். எந்த குழந்தை? 3வது குழந்தை. எங்க மாமியார் வீட்டுல குழந்தை இறந்துட்டான். என்ன தேடி தேடி பார்த்திருக்காங்க. இல்ல நான் நாடகத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அப்ப குழந்தை இறந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவும் தெரியாது. 3 நாள் போன் இல்ல, அவங்களால உங்களுக்கு தெரிவிக்க முடியல, போன் கிடையாது. 3 நாள் கழிச்சு எனக்கு ஆள் சொன்னாங்க, தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். அப்ப சொன்னாங்க. சொல்லும்போது நான் நேர சங்கரன் கோயிலுக்கு போனேன், நானே என் கணவர். குழந்தை இறந்த செய்தி உங்களுக்கு 3 நாள் கழிச்சுதான்? 3 நாள் கழிச்சுதான். குழந்தைய பார்க்கல. அங்க போனோம். போயிட்டு எல்லாம் அழுது எடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே நாடகத்துக்கு போனோம். நாகர்கோயில் இந்த நாடகம் உடனே போய் ஆகணும். அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அங்க போனா என்னன்னு கேட்டா, நாடகத்துல எனக்கு கிடைச்ச வேஷமும் அதே மாதிரி. அவ்வளவுதான். டயலாக் பேசி குழந்தைய அழுது எடுத்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தாச்சு. அதுக்கப்புறம் 65ல பையன் பிறந்தான், சுந்தர்னு. அவனையும் எனக்கு பாக்குறதுக்கு எனக்கு சம்பாதிக்கணும், உழைக்கணும், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணுமே. அங்கங்க கொடுத்தாலும் அவங்கவுங்களுக்கு செய்ய வேண்டியது கடமைகளை நான் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பையன் பிறந்த உடனே என் பெரியம்மா மக தக்கல்ல இருந்து என் பெரியம்மா மக வந்திருந்தாள். அவ வந்த உடனே அவகிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு நான் நாடகத்துக்கு போறது. அவ பாத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் எனக்கு பிள்ளைய ஒரு வயசு பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு இருக்கோமே, நம்ம நாடகத்துக்கு போயிடுறோம், அது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு அவளை கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். எவ்வளவு வயசு அப்ப உங்களுக்கு? அவளுக்கு என்ன ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அவங்களுக்கும் உங்களை மாதிரியே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்.
67ல எங்க ரேவதி பிறந்தான், என் மகன். ரேவதி பிறந்தப்பதான் சிவாஜி அண்ணன் சொன்ன உடனே, சிவாஜி அண்ணன் பார்ட்டியில உள்ளவங்க எல்லாம் சொன்ன உடனே சென்னைக்கு வந்தோம். அவளை பெத்து எங்க அக்கா கிட்ட, எங்க சின்ன அக்கா கிட்ட பாத்துக்குங்க. பட் அவங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இல்ல, கஷ்டமா தான் இருந்தது. ஆனா உழைப்பு உழைச்சாதானே நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். உழைக்காம எப்படி காப்பாற்ற முடியும்? குழந்தைகளையே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பார்க்க முடியும்? அந்த குழந்தைகளுக்கு ஒரு பால் வாங்கணும்னா காசு வேணுமே. அதுக்காக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, இவன் ஒருத்தன் என்கிட்ட இருக்கானே, பெரிய பிள்ளை ஒருத்தன், அவனை தானே அப்படியே கூட்டிட்டு போறது வர்றது எடுக்கிறது எல்லாம் பெரிய பிள்ளை தான். இவங்களையும் கொடுத்துட்டு சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்த உடனே இந்த மாதிரி எல்லா கம்பெனிகள்லையும் ஆக்ட் பண்ணேன். மேஜர் சுந்தரராஜன் பார்ட்டியில லாஸ்ட், அவருடைய பார்ட்டியில தான் நான் வந்து 15 வருஷமா ஆக்ட் பண்ணேன். சோகமான நிகழ்வுகள்லாம் அந்த பக்கம் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க அந்த வசனங்கள்லாம் என்னைக்காவது மறந்து போனதுண்டா? மறக்க மாட்டேம்மா, எப்படி மறக்க முடியும்? ஐயோ, அதுதானே மறக்க முடியும்னா மத்தவங்க எல்லாம் மறப்பாங்க, உங்களால மறக்க முடியும்? மறக்கவே மாட்டேன், மறக்க மாட்டேன். அதாவது ஒரு நாள் அடிச்சு, எங்க வீட்டுக்காரர் அடிச்சு முகமெல்லாம் வீங்கிடுச்சு. முகமெல்லாம் அதான் காயம், முகமெல்லாம் காயம். சாயங்காலம் ஆபர்ஸ்பிரியில டைகர் தாத்தாச்சாரி மேஜருடைய நாடகம், 6 மணிக்கு அங்க போனோம். இங்கே இவர் என்ன அடிச்சு போட்டாரு. நான் கட்டுற மாமி, அதாவது ஐயங்கார் புடவை, ஐயங்கார் புடவையும் தூக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு, கொடுக்க மாட்டேன். சாயங்காலம் நாடகத்துக்கு போனோம். என்ன பண்ணுவேன் ஒண்ணுமே புரியல. அப்ப இந்த புனிதா சக்தின்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் பாடகி அவங்க இருந்தாங்க. அவங்க நான் வாங்கி கொடுத்துட்றேன் நளினி, நீ போ நாடகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த புடவை வாங்கிட்டு வந்தாங்க. சரி, எல்லாரும் வர்றதுக்குள்ள போய் நம்ம மேக்கப் போட்டுருணும், ஏன்னா அப்போ அந்த காயங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் மேக்கப் போட்டு உட்காந்துட்டேன். அப்பவும் அங்க போய் நடிப்பை மறக்கலைன்னா, டயலாக மறக்கல. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது சண்டை போடணும், சண்டை போடுறோன்னு வைங்க, என்னுடைய மைண்ட் பூரா ஓடுறது டயலாக்ல தான். இதே இங்க ஓடிட்டே இருக்கும். இப்படியே தானே மறந்தீங்க. அப்புறம் எப்படி வந்து உங்க கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து? ரொம்ப படாத பாடு, முடியல. அப்போ வந்து நானே சொல்லிட்டேன், பிள்ளைகளை எல்லாம் கூட்டினேன், நேரம் SSR வீட்டுக்கு போனேன். ஒன்று அப்போ DV நாராயணசாமி அவங்க ஒய்ஃப் எல்லாரும் இருக்காங்க. ஒன்று என்னை வந்து வாழ விடுங்க, இல்லையா என் குழந்தைகளை கூட்டிட்டு இப்போவே நாங்கள் எங்கேயாவது விழுந்து செத்துருவேன், அவரை என்னான்னு கேளுங்க. அவர் பாட்டில் இருக்கேன்ல அந்த உரிமையில. உடனே சரி, நேர மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கணேசனை கூப்பிடுங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், ஒரே வார்த்தை சொன்னேன், அவரை அடிக்கக்கூடாது, அவரை எதுவும் இது பண்ணக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கட்டும், என் பிள்ளைகளுக்காக நான் வாழணும், கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும் அப்படி. அதே மாதிரி ஸ்டேஷனில் கூப்பிட்டு அவரை கண்டிச்சு வீட்டுக்கு வந்தாரு. அப்போ வீட்டுக்கு வந்தப்போ நான் சும்மா விடல. அப்போ என் பிள்ளைகளை எனக்கு எந்த குறையும் நான் வைக்கல, என் பிள்ளைகளுக்கோ அவருக்கோ எந்த குறையும் வைக்கல. நான் ஒருத்தி சம்பாரிச்சு விடாம சம்பாரிச்சு, கழுத்துல இவ்வளவு வரைக்கும் மைனர் செயின் தான், வாட்சி தான், மோதிரம் தான், அப்படிதான் அவரு அப்படிதான் உட்காருவார். எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டு வாங்க, என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும், நீங்க போயிட்டு வாங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க அப்படின்னு சொன்னார். போனார். போய் 2வது திருமணம் பண்ணாரு. அதாவது 2வது திருமணம் பண்ணி இங்கே 5 குழந்தையா, அங்கேயும் 5 குழந்தை. அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன அப்போ தெரியல. பாவம், ரொம்ப பாவம். அந்த அம்மா பாவப்பட்டவங்க தான் அவங்களும். ஏற்கனவே நீங்க தான் குடும்பத்துல சம்பாதிக்கிறதுன்றத நீங்க ஒருத்தங்க தான். ஆமா. இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு சரி தாயும் தந்தையுமா இனிமே நாம தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வாய்ப்புகள்லாம் இதுல வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சம்மா. நாடகங்கள் குறைஞ்ச நேரத்துல அப்போ நான் வந்து சொந்தமா வேற நாடகம், ரேவதி ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொந்தமா, அப்போ குடும்ப கட்டுப்பாடு வந்து மதுவிலக்கு நாடகம், இதெல்லாம் எனக்கு அரசாங்கத்திலிருந்து அப்போ புரட்சி தலைவர் அண்ணாவே சொல்லிட்டாரு, எந்த நாடகமா இருந்தாலும் நான் சொல்ல இன்னைக்கு போட்டுடணும் அப்படின்ட்டாரு. அந்த நாடகங்கள் எனக்கு கவர்மெண்ட் நாடகம் என் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கும் என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் எனக்கு உதவியா இருந்தது. ஆரம்பிச்சதுல இருந்து எதை பத்தி பேசினாலும் நாடகத்துல தான் நீங்க வந்து முடிக்கிறீங்க, ஆரம்பிக்கிறீங்க. நாடகத்துறையில இருக்கிறவங்க தான் உங்களுடைய நண்பர்கள், உங்க குடும்பம். நிச்சயமா. அந்த உங்களுடைய நாடக குடும்பத்துல இருந்து யாரும் வரலையா இன்னைக்கு? நாடக குடும்பத்துல இருந்து யாருக்கு நான் சொல்லலையம்மா,
எனக்கு இன்னைக்கு என்ன வாழ இவங்க வச்சு இத்தனை பேரும் எப்படி வந்தாங்க நீங்க கூப்பிடாம பின்ன பாருங்க. ஒரு கலைஞரா உங்களை பார்த்து வியந்தவங்க, அதே மாதிரி நீங்க பட்ட வாழ்க்கைய பார்த்து அவங்களும் துக்கப்பட்டவங்க. இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் என் மேலே என் குடும்பத்து மேலே பற்று உள்ள அத்தனை பேர் இருக்காங்க இங்க. இது யாரையும் நான் மறக்கவே முடியாது. நானும் அவங்களும் நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கோம். ஆனா அந்த அண்ணன் எப்படின்னாக்கா ஒரு தொழில் பண்ற பொம்பளையாவே நினைக்க மாட்டார். போற இடத்துல எல்லாம் அடி ஆபீஸ், அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபீஸ்ல போய் இருப்போம், அங்கேயும் அடிச்சிருவாரு. அந்த அக்கா பாவம் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் அழுகிறது ஒரிஜினலாக ஆடுவாங்க, கிளிசரினே தேவையில்லைன்னு. அந்த மாதிரிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சு பாதுகாத்து அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது பெரிய காரியம். ஒரு பொம்பளைக்கு செய்ய வேண்டிய காரியம், அவ்வளவு துணிச்சல் அவங்களுக்கு இருந்தது. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அந்த தொழிலில் அவங்க ஒரு சின்ன கூட தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க பாருங்கள். அந்த தொழில் தான் அவங்கள இன்னைக்கு இந்த அளவுக்கு நிறுத்தி வச்சிருக்கு. அதுக்கு காரணம் கலைத்தாய் எப்போவுமே கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நாங்கள் பார்த்ததில்லை, பட் இந்த மாதிரி கலைத்தாய்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் கலை உருவாகிட்டே இருக்குது. கலையை விடாமல் பிடிச்சிட்ருக்கோம் நாங்கள்லாம். கிரேட். பசங்களை இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவோ பிரச்சனை இருந்தால் கூட ஒரு நாள் கூட அவங்க வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 35-40 வருஷத்துக்கு முந்தைய கதையை நான் சொல்கிறேன். அப்போது நான் டிகேஎஸ் பிரதர்ஸ் கம்பெனியில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது ராஜராஜ சோழன்னு ஒரு நாடகம், புகழ்பெற்ற நாடகம், வீரமாதேவின்னு ஒரு கேரக்டர். அதை நடிக்கிறதுக்கு நல்ல தமிழ் பேசக்கூடிய பெண்ணு வேணும்ப்பா அப்படின்னு என்னுடைய குரு டிகே சண்முக அண்ணாச்சி சொன்னார். உடனே என்ன பண்ணேன், நளினி அம்மா வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் உடனே எங்கள் கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு. சரின்னு போனேன், தேதியை சொன்னேன். மறுநாள் வந்தாங்க, ரிஹர்சலு. அப்புறம் அண்ணாச்சி எதுவுமே சொல்லவே இல்லை. ஏம்மா இதை இப்படி ஏற்றி பேசுமா, இதை இறக்கி பேசுமா, இதை இப்படி பேசுமா, அதை அப்படி எல்லாருக்கும் சொல்லுவார் அவர். ஆனால் இவங்களுக்கு மட்டும் சொல்லவே இல்லை. என்னடா இது சொல்லவே இல்லை, ஓஹோ அப்படி நம்ம நாடக கம்பெனியில் கஷ்டப்பட்டு தமிழை கற்றுக்கிட்டோம், அதனால தான் அவங்க சொல்லலை போட்டு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய நாடக கம்பெனிகளிலும் பெரிய பெரிய படங்களும் நடித்து புகழ் பெற்றாங்க. அவங்க இன்று போல் என்றும் வாழ்க. மேடை நாடகத்தில் இப்போ 25 ரூபா சம்பளம் சொல்கிறாங்க. 25 ரூபா சம்பளம் கையில் வாங்க முடியாது, காசு கிடைக்காது. 10-15 தான் கிடைக்கும். மொத்தம் வரும்னு சொல்லிக்கிட்டு அப்படி காலகட்டங்கள் போய்மா எல்லாம் ஒரு தேட்டரில் தான் தங்கியிருப்போம். அந்த காலகட்டத்தில் எல்லா லேடிஸும் வர்ற இயற்கையான இது கர்ப்பம் ஆகிடுச்சு. கர்ப்பமாக குழந்தை பிறகுற வரைக்கும் நாடகத்தில் நடிச்சது இவங்க ஒருத்தர் தான். அது சேலஞ்ச் பண்ணி அது சொல்லுவேன், அது எப்படி தெரியும். காமெடி ஆக்ட் பண்ணுறவங்க மற்றவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சிரித்ததே கிடையாது ஒரு இடத்துல கூட. நானாவது சிரிச்சிருப்பேன் 2-3 இடத்துல, எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு லைஃப்பில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நாடகம் காப்பாற்றும் தன்னைன்னு நினச்சிக்கிட்டு இந்த மேடையை நம்பினாங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். நாஞ்சில் நிலைன்னா போராட்டம், நாஞ்சில் நிலைன்னா உழைப்பு 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 உழைப்பு. சார், வேலை கிடைக்கல, வருமானம் கிடைக்கலன்னு எத்தனையோ பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறானுங்க. ஆனா ஒரு நடிப்பை வச்சுக்கிட்டு தன்னால 6 பிள்ளைகளை காப்பாற்ற முடியும்னு காமிச்சிருக்கிறாங்களே, இவங்க தான் சார் யூனிவர்சிட்டி. என்ன சிலதெல்லாம் அவகிட்ட இந்த நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தைரியங்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் இருக்கு, இருந்தாலும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தா 2. அது அந்த தைரியத்தை கொஞ்சம் அவகிட்ட இருந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அவ கூட ஆக்ட் பண்ண அத்தனை பேரும் கலைஞரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா எதிர்விழா இருந்தா கூட சரிங்க, யார் மனசையும் நோகடிக்க மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்கும், திறமை இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்காது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து வர்றது பெரிய விஷயம். என்னமோ என் சகோதரிக்கு உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அந்த லட்சுமி ஏன் கண்ணை திறக்கலன்னு தெரியல. இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க இவ்வளவு கைவிடலை. வளர்த்ததுக்குன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா, பெத்து வளர்த்து இவ்வளவு ஆளாக்குனதுக்கு. நான் கூட ரேவதி கிட்ட பேசினேன், கடைசி வரைக்கும் தாயை விட்டுறாத. இல்லம்மா நான் விடவே மாட்டேன். உங்க கடமை, அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டாங்க, உங்க கடமையை நீங்க செய்யுங்க. அவ பட்டதுக்கு, அவ பட்ட கஷ்டங்களுக்கு எத்தனை நாள் பட்டினி கடந்திருப்பா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சாப்பிட்டுருக்கவே மாட்டாமா அவ, அவ்வளவு நாள் கடந்திருக்கா. அவர் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான்.
அம்மா அங்க பாத்தீங்களா? வா ராஜேஸ்வரி வாங்க. அவங்களுக்கு யார் ரொம்ப ஸ்பெஷலோ அவங்க எல்லாம் ஒருத்தரா தான் கடைசியில வர சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க வர போறாங்க, பாக்கலாமா? உலகத்துக்கு அம்மா யாரு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க, இருந்தாலும் கலைஞரா, ரொம்ப அவங்களுடைய சிறந்த கலைஞரா அவங்களை எல்லாருக்கும் தெரியும். பட் எவ்வளவு சோதனைகளையும் எத்தனை துயரங்களையும் தாண்டி அவங்க அந்த சாதிச்சிருக்காங்கன்றது யாருக்கும் தெரியும். அவங்களுடைய சாதனை வந்து எனக்கெல்லாம் இப்போ அவங்க ட்ரூப்ல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய சாதனையே வந்து 6 குழந்தைகள் தானே. அம்மாவை வந்து எனக்கு வந்து நான் டிடியில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். நான் டிடியில் வந்து அப்போது ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது டெல்லி மாமியார்னு ஒரு ப்ளே டிடியில் போடுறாங்க, மேஜர் சார் இதில். அப்போ வந்து ஒரு ஒரு மகாராணி மாதிரி என்ட்ரி கொடுப்பாங்க. நானெல்லாம் அதில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு அப்படியே பார்த்து பிரமிச்சு போய் நிற்பேன். நான் ஸ்டாப்பாக அந்த டைலாக்ஸ் எல்லாமே பேசுவாங்க. அது ஒரு எமோஷ்னல் சீனில் நாங்கள் வந்து ரெக்கார்டிங்கில் வந்து நாங்கள் எல்லாரும் கீழே இந்த மாதிரி ஃப்ளோரில் இருக்கோம். அவங்க எப்படி இப்போ நம்ம ஆக்ட் பண்ணும்போது ஒரு எமோஷ்னல் சீன்னா கிளிசரின் போட்டுக்கிறோம், அழுகுறோம். ஆனால் அந்த கிளிசரின் எதுவுமே கிடையாது. அப்படியே பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படியே எமோஷ்னலாக அழுகுறாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து அப்படியே அதிசயமாக ஆச்சரியமாக பார்த்தது அம்மாவை. அம்மாவோட பேருக்கு ஏற்ற மாதிரி நளினி அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப நளினமா இருக்கும். இப்பவும் அதே நளினத்தோட தான் பேசுறாங்க அம்மா. ஆமா, அவங்க குரலுக்கு வயசே ஆகவே இல்லை. சோ நளினி அம்மா, அம்மா சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டேன் உங்ககிட்ட, என்ன உங்க நண்பர்கள் யாருமே வரலையா உங்க குடும்பத்துல இருந்து? இவ்வளவு பெரிய கலை குடும்பம்னு சொல்றீங்கன்னுட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்க இப்போ பாத்தீங்களா? அப்போ இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கவங்க நாளைக்கு எனக்கு என்ன ஒண்ணுன்னா எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, என்னால நினைச்சு பார்க்க கூட முடியல. உங்களுடைய மகள்கள்லாம் என்ன பண்றாங்கம்மா? என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது என் வாணி வந்து பாளையங்கோட்டையில பெரிய பாடகி. சரி, வாணி வந்து பாடகி. அப்புறம் ரேவதி என்ன பண்றாங்க? ரேவதி எல்லாம் அவதானே இன்னைக்கு என்ன அடுத்திருந்து பாக்குறவ அவ ஒருத்தி தான். அவ படிப்புல வந்து மத்த பிள்ளைங்க யாருமே அவ வந்து எந்த பிள்ளைங்களும் எல்லாம் 9, 10 இதோட இதுக்கு மேல தாண்டினதே கிடையாது. ரேவதி மட்டும் பிஏ படிச்சு எம்ஏ படிச்சு இன்னைக்கு எம்ஏ ரச்சல். அவ இன்னொரு மகள் வடிவு. அவ ஆண்டவர்கிட்ட அவ்வளவு ஒப்படைச்சிட்ட. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, மக்களுக்கு ஊழியம் செய்யவும், ஆண்டவருக்காகவே அவ குடும்பமே இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து அவங்க ஊழியத்துல இறங்கி அவளுடைய கதை. ஓகே, வாங்கம்மா. வாணி இல்லையா? இசை வாணியா நீங்க? ரொம்ப நல்லா பாடுவீங்க, பெரிய பாடகி அப்படின்னு அம்மா அப்படியே முகம் முழுக்க பெருமையோட சொன்னாங்க. ஆனா அம்மா வந்து அக்காட்ட தான் பெரியமாட்ட தான் வளர்க்க விட்டுருந்தாங்க. எனக்கு இந்த இதுல எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் இந்த ஒரு மியூசிக்ல ஒரு இது. இப்போ நீங்க தான் அந்த பெரியம்மா கிட்ட வளர்ந்த குழந்தையா? அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்காமா? நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா அம்மாவை? எப்படி? அம்மாவெல்லாம் தேடும். அம்மா அப்பப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைட்ல நாடகத்துக்கு எல்லாம் வர்றப்போ என்னை வந்து பாத்துட்டு போவாங்க. அம்மா அப்பா வந்து பாத்துட்டு போவாங்க. அப்புறம் லீவுக்கு அப்படியே இங்க வர்றது, அம்மாவோட இருக்கிறது. ரேவதி
ரொம்ப நல்ல படிப்பாளி அப்படின்னு அம்மா எவ்வளவு பெருமையா சொன்னாங்க. BA MA எல்லாம் ஆமா. படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அதான ஆசை, அவங்களுக்கு படிக்க வைக்கணும். எவ்வளவு படிக்கிறீங்களோ படிங்க. அவ கொஞ்சம் மண்டையில ஏறல இருக்கோம், நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால நிறைய அப்படியே இப்போ 2000க்கு மேல தான் நான் MA எழுதினேன். 2002 2003 தான் எழுதினேன். அப்போ கூட அம்மா வந்து நீ படி படி, பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ படி, என்ன படிக்கிறியோ படி, டீச்சர்ஸ் ட்ரைனிங் போ, என்ன படிக்கிற படிப்புக்கு பர்மிஷன் வாங்கணும்னா அவங்க தான் உடனே சொல்லிடுவாங்க படின்னு. அவங்களால தான் படித்தேன். இப்போ நீங்க அந்த வளர்ந்துட்டு இருந்த நாட்கள் எல்லாம் வந்து அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்கன்றத நீங்க உணர்ந்தீங்களா? நான் கூடவே இருந்திருக்கேன். நான் குழந்தையில இருந்தேன் அம்மா கூட வந்து. எனக்கு அந்த வயசுல நடந்ததெல்லாம் கூட எங்க அம்மா அடிகள் கஷ்டங்கள் அதெல்லாம் மறக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் நான் இப்போ கூட நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். அம்மா வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் சாகிறதுக்கு முடிவு எடுக்கலையே அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ அதையும் முடிவு எடுத்தாங்க. ஒரு தடவை அம்மா சூசைட் பண்ண போனாங்க. அப்போ நாங்கள் இருந்தோம். ஒரு எங்கள் வீட்டில் 2 வாசல், இப்படி ஒரு வாசல் அப்படி ஒரு வாசல். அம்மா போய் ஒரு பிரச்சனையில் போய் ரொம்ப இதுவாக அம்மா அந்த முடிவை எடுக்க போகும்போது நாங்கள்லாம் இங்கேருந்து ஜன்னல்ல இருந்து கத்துறோம், அம்மா வேணாமா வேணாமான்னு நான்லாம் கத்துறோம். கத்தும்போது எங்கள் அம்மா அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பசங்க மனசுல அப்படியே அதுதான் ஞாபகம் வந்தது அவங்களுக்கு. அதுதான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ அக்காலாம் வந்து அக்காவுக்கும் அம்மா மேலே ஒரு உயிர் தான். அவங்கெல்லாம் வந்து எட்ட இருந்ததுனால அந்த அவ்வளோவா தெரியாது அந்த ஃபீலிங்ஸு, அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து ஒரு கூடவே இருந்தேன்னு பேர். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்பவும் அம்மா கூட டீப்பாக இருக்க முடியாது இல்லையா, ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதெல்லாம் கூட எங்கள் அம்மா வந்து அவங்களா வாழ்ந்து அவங்களா முட்டி மோதி அவங்களா பார்த்து ஓரளவுக்கு நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்ய முடியும், ரொம்பவும் பார்க்க முடியாது. அம்மாவை ஆனாலும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு மாதம் விடாமல் அம்மாவை பார்க்கறதுலையோ அம்மாவுக்கு ஏதாவது செய்யறதுலையோ நான் எந்த விதத்துலையும் குறை வச்சதில்லை. ஆனால் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கொஞ்சம் பீரியடில் நான் பார்க்க முடியாமல் போச்சு அம்மாவை. ஒரு பிரச்சனையில் எங்கள் அம்மா அப்போ வந்து அவங்க கைக்கு 2 தலாணி, காலுக்கு 2 தலாணி, தலைக்கு 4 தலாணி இல்லாமல் படுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்து எங்கள் அம்மா வந்து ஒரு ரூம் ஒரு கிச்சன் அதில் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அது யார் நிறைய பேருக்கு தெரியாது சொல்றதுக்கு. அவங்க வந்து எங்கேயும் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க, யாருக்கிட்டையும் இது வரைக்கும் அவங்க கஷ்டம்னு நின்னது கிடையாது, சொன்னது கிடையாது. இப்போ இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம். எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்கன்றாங்க. ஒரு மெஸ் வச்சு நடத்தி எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, அது யாருக்கும் தெரியாது. அப்பெல்லாம் வந்து நாங்கெல்லாம் அதாவது மனசுக்குள்ளேயே குமரி அழுத நாட்கள் நிறைய, அம்மாவுக்காக அழுத நாட்களும் நிறைய, எங்களுக்காக நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த கஷ்டங்களும் நிறைய, கொஞ்சம் கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கோம். அந்த நடிப்புன்றதாவது அந்த நாடக மேடை அவங்களுக்கு ஐ திங்க் ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. அதனால சரி உழைக்கிறோம்னா கூட அவங்க பிடிச்ச விஷயத்த போய் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அதுலயும் வாய்ப்புகள் குறைச்சு அந்த மெஸ் வச்சு நடத்தின காலம்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆமாம்மா, அதாவது நாடகங்கள் இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இப்போ சொந்தமா நாடகம் நடத்துற அதுவும் இல்லை, அதுவும் போய் அலைஞ்சு கேட்கறதுக்கு முடியல. அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ண, அதாவது 5 பேர் 6 பேர் இருக்கோம், சாப்பாடு சமையல் பண்ணி போட்டோம்னா அப்போ வந்து சாப்பாடும் கழிஞ்சிருமில்ல, நம்ம வீட்டு சாப்பாடும் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண. காலையில ஷூட்டிங் வேற இருக்கும், 1-2 வரும். அப்போ வந்து சில ஏதாவது ஒரு ஷூட்டிங் வந்துன்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். காலைல 5 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் குழம்பெல்லாம் வச்சு வச்சிருவேன். குழம்பு கூட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு சாதத்தை மட்டும் என் மருமகிட்ட வடிக்க சொல்லுவேன். என் பேத்தியுடைய அம்மாட்ட, என் மருமகிட்ட சாதத்தை மட்டும் வடிச்சு கொடுத்துறம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவேன். அது வருமானம் பத்தலை, கம்மி சம்பளம் தானே. இவ்வளோ செய்கிறதுலையும் அவங்களுக்கு வந்து அந்த அலுப்போ இல்லைன்னா அந்த ஃபீலிங்ஸோ
இப்ப நாங்களா இருந்தா ஒடிஞ்சு போயிடுவோம். என்னடா கடவுள் நம்மள இப்படி வந்து இப்படி நம்ம வந்து பேர் வாங்கிட்டு இப்படி நம்ம நடிச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறமே நம்ம உடஞ்சிருவோம். ஒரு பேர் எங்க அம்மா உடஞ்சினாங்க. இதே மாதிரிதான் இப்படியே தான் இருப்பாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்ததும்மா. நிஜமாவே அவங்க ஒரு இதுதான். எத்தனை பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கியிருப்பாங்க அவங்க கிட்ட. எனக்கு சந்தோஷமா இருந்ததும்மா. ஏன்னா சாப்பாடு பண்ணி போடுறது 4 பேர் சாப்பிட்டா தானே நான் வைக்கிற குழம்பு நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொன்னால ஐயோ எனக்கு என்னமோ கோடி கோடியா கொட்டினது மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துலயும் வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி யோசிச்சு யோசிச்சு அப்படியே போயிட்டு யாருகிட்டையும் ஒரு 10 பைசா கூட நம்ம எனக்காக என் பிள்ளைகளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருகிட்டையும் நின்னதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கடவுள் என்ன நிக்க வைக்கல. அதுதான் அவங்க என்னன்னா இப்போ வயசு கிட்டத்தட்ட 70 கிட்ட நியர்லி. இன்னும் கூட நோ சர்வெண்ட். வீட்டுல வேலைக்கெல்லாம் ஆளு கிடையாது. பாத்திரம் வைக்கிறது துணி துவைக்கிறது அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறது. இப்ப நான் 8:30 மணிக்கு நான் பார்லர் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வரேன்னா எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது. எவ்வளவு நேரம் ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் நைட்டு வந்து அவங்களுக்கு வேண்டியது அவங்க செய்வாங்க, சாப்பிடுவாங்க. வீடை பாத்தீங்கன்னா அப்படி கிளீனா வச்சுப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து வளர்ந்தது அம்மா கூட தான். இப்போ இவங்க சொன்னாங்க, ரேவதி சொன்னாங்க, நான் தான் கிட்டக்க இருந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி அவங்கள நான் பிறந்த உடனே எங்க பாட்டி தாத்தாட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 5 வயசு இருக்கும் பொழுது அம்மா என்னை இங்க சென்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட தான் இருந்தேன். எங்க அம்மா எங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அந்த வயசுல நாங்க வளரும் பொழுது நாங்க புரிஞ்சுக்கல, அதான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு பக்கம் இல்லை, சுற்றிலுமே பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஒரு பிள்ளைகளாக இருந்து எங்களுக்காக அவங்க வாழ்ந்தும் கூட நாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை நாங்க கொடுக்கல. அவங்களுடைய அந்த அன்பு, அவங்க எங்களுக்காக வாழ்றாங்களே, நமக்காக இவ்வளவு உழைக்கிறாங்களேங்கிறத நாங்க அந்த வயசுல உணரல. ஆனா எப்போ நாங்க ஒரு குழந்தைக்கு தாயானமோ, இன்றைக்கு நாங்க பார்க்கும் பொழுது எங்க அம்மாவை நான் பிரம்மாண்டமா பார்க்கிறேன். எங்க அம்மா எங்களுக்கு கடவுளின் அவதாரம் தான். எங்க வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வேதனைகள் கண்ணீர் வந்தாலும் சோர்ந்திடாம வாழணும், வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எங்க அம்மா தான். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது, யாரிடத்திலையும் போய் நிக்க கூடாது. இன்னை வரைக்கும் எங்க அம்மா அப்படிதான் எங்களை வச்சிருக்கிறாங்க. அவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க இப்படி தலை நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க இல்லாட்டி எங்களால இப்படி உட்கார முடியாது. ஒரு தடவை நாங்க ஸ்கூலுக்கு கிளம்புறோம், சாப்பாடு இல்லை வீட்டுல. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்றது, நாங்க கிளம்பி போயிட்டோம் எக்ஸாம், நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஆனா எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு எங்களுக்கு கொடுக்கணும். அவங்க நாங்க பசியா இருக்க அவங்க பார்க்க மாட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை பூரா எடுத்தாங்க. எடுத்து ஒரு சாக்குல போட்டு கட்டி கொடுத்து விட்டாங்க. ஒரு அம்மாட்ட அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து பணம் கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இப்ப இல்ல ஒரு 10-11 மணிக்கு வா, காலையிலே எங்க இருந்து காசு வரும் அப்படின்ட்டு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேல இவங்க ஆளை அனுப்பி காசு வாங்கிட்டு வந்து உடனே 11 மணிக்கு காசு வாங்கிட்டு வந்து உடனே எங்களுக்கு எப்படி சமையல் பண்ணி கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அந்த காசை பத்தி அவங்க ஒரு நாள் மதிச்சதே இல்லை, அந்த காசுக்கு மதிப்பும் கொடுத்தது இல்லை. தன்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுங்க பசியோட பட்னியோட இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேரை பாக்குறோம், பச்சை குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு போறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படிலாம் எங்க அம்மா செய்யலையே. அப்பவே உடனே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எடுத்து கேரியர்ல வச்சு கொடுத்து அனுப்புறாங்க எங்களுக்கு. நாங்க சாப்பிட்டோம். எத்தனை முறை அவங்க செத்து 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 பிழைச்சிருக்காங்க. ஆனா வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாது, அந்த சிரிப்பு மாறவே யாருக்கும் தெரியாது. யாருக்கு என்ன ஆச்சு யாருக்குமே மாறாது. அப்படிப்பட்ட தாயை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்றேன். சொன்ன மாதிரி அவங்க உங்களுக்கு மட்டும் எடுத்துக்காட்டல, நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம். அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ரோல் மாடல் நீங்க வெளியில போய் தேட வேண்டாம். பட் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்கிற எங்க எல்லாருக்கும் மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா இவங்க ஒரு எடுத்துக்காட்டு தான். நீங்க சொன்ன மாதிரி போராட்டம் யாருக்கு இல்லை, அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வரும்போது இவங்களை பத்தி நினைச்சுக்கோங்க. இப்ப இவங்களுடைய வாழ்க்கைய ஒரு பாடமா இன்னைக்கு நம்ம கேட்டோம். கேட்கும்போது கலக்கமா இருக்கு.
ஆனா இவங்க இன்னைக்கு தாண்டி வந்து சொல்ற மாதிரி மணிமணியா அந்த பிள்ளைங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கு. எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்காங்க. அதனால அவங்களால முடிஞ்சதுன்னா உங்களாலையும் முடியும். அவங்க நாடக நண்பர்கள், கலையுலக நண்பர்கள்லாம் சொன்னாங்க, லக்ஷ்மி தான் கொஞ்சம் அவங்க பக்கம் ஸ்லைட்டா கொஞ்சம் திரும்பி பார்க்கல, ஆனா சரஸ்வதி கடாட்சம் அவங்களுக்கு இருந்தது, கலைத்தாயின் ஆதரவு அவங்களுக்கு இருந்ததுன்னு. அந்த கலைத்தாய் கூட கொஞ்ச நேரம் கண்ணை இருந்த போது கூட அவங்க சரி வேற ஏதாவது பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப கரண்டியும் கையில எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வாழணும்னு நினைச்சா நல்லபடி வாழலாம், நம்ம குடும்பத்தையும் நல்லபடி வாழ வைக்கலாம் அப்படின்றதுக்கு உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதனால நீங்க குடும்பம் வந்து இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை. வழக்கமா நான் சொல்லும் போது நீங்க இந்த குடும்பம் அப்படின்னு இப்படி கையை காட்டி சொல்லுவேன், ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம்னு நான் இப்படி கையை விரிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கலை குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அதனால இந்த அன்பு இன்னைக்கு இந்த அரங்கத்தையே வந்து நிறைச்சிருக்கு, எங்க எல்லாரையுமே நெகிழ வச்சிருக்கு. அதனால வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சந்தோஷத்தோட இனிமே உங்க கண்ணிலேருந்து வருது ஆனந்த கண்ணீரா மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷஸோட உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு அன்பான அம்மாவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளைக்கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாய்